சின்ன சின்ன குழந்தைங்க அவங்ககிட்டலாம் நீங்கள் போயிட்டு மழை வருது அப்படின்னு சொன்னால் அதை பார்க்குறதோ அந்த மழையில் விளையாடுறதோ அதெல்லாம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மழையே ஒரு மகிழ்ச்சியான ஒரு ப்ராசஸ் தான், ஒரு இயற்கையினுடைய வெளிப்பாடு, ரொம்ப அழகான ஒன்று தான். ஆனால் சமீப காலங்களாக கடந்த 20-30 வருடங்களாக மழை அப்படின்றது ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிடுச்சு. அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், அது தொடர்ந்து சென்னை, கடலூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி இது போன்ற கன்னியாகுமரி இது போன்ற மாவட்டங்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக இந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள் மிகப்பெரிய பாதிப்பை உள்ளாக்கியிருக்கு. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு முறையும் சென்னை வெள்ளத்தில் வரும்போதோ, விழுப்புரம் மாவட்டமோ, கடலூரோ, திருநெல்வேலியோ, கன்னியாகுமரியோ, தூத்துக்குடியோ வரும்போது எல்லாரும் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஆளும் கட்சி தலைவர்களை தாண்டி ஆளும் கட்சியுடைய தொண்டர்கள் உட்பட நாங்கள் சிறப்பாக செயல்பட்டுருக்கோம். மழை என்ன பண்ண முடியும்? இயற்கை 100 ஆண்டுகளுக்கு இல்லாத மழை, ஒரே நாளில் மழை பெஞ்சிருச்சு, யாரும் எதிர்பார்க்காத மழை, வானிலை அறிக்கை சரியாக நமக்கு சொல்லலை அப்படின்னு ஆளும் கட்சி சொல்லுது. இதே எதிர்கட்சியாக இருந்துச்சுன்னா, எங்கள் ஆட்சியில் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், இவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ணலை, அணையை திறந்து விட்டுட்டாங்க, இப்படின்னு 1008 குற்றச்சாட்டுகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆளும் கட்சி தங்கள் செய்கின்ற செயலை நாங்கள் கரெக்டாக தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறதும், எதிர்கட்சிகள் சரியாகவே செய்யலை அப்படின்றத குற்றம் சாட்டுவதும், மழை வெள்ளம் இதெல்லாமே அரசியல் ரீதியான முன்னெடுப்புகளாக மாறிவிட்டது. குறிப்பாகவே மழை அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், இயல்பான மழையை தாண்டி வருகிறது, அது உண்மைதான், மாற்று கருத்து கிடையாது. ஆனாலும் இன்றைக்கி நிலப்பரப்பில் நம்ம வாழ்கின்ற நிலப்பரப்பில் மழை நீரை உறிஞ்சும் அளவிற்கு மண் பகுதிகள் குறைந்து விட்டது. நம்ம எல்லாரும் கான்கிரீட் சிமெண்ட்டு, தார் சாலை, சிமெண்ட்டு சாலை அப்படின்னு எல்லாமே அமைச்சிட்டோம். அதனால் மழையை பூமி உறிஞ்சும் அளவிற்கு நம்மகிட்ட மண் பரப்பு இல்லை. அதுதான் உண்மையான காரணம். நம்ம எல்லாருக்குமே என்ன அப்படின்னு சொன்னால், மண்ணில் காலை வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாத அளவுக்கு நம்ம எல்லாரும் கோலம் போடுற வாசலை கூட இன்றைக்கி சிமெண்ட் தரையாக மாற்றிட்டோம். வீடுகள் முழுக்க எல்லாமே நமக்கு சிமெண்ட் கட்டிடங்கள் ஆகிடுச்சு. எல்லா கவர்மெண்ட்டுமே ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் சிமெண்ட்டு தார் உள் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு, தார் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு, 8 வழி சாலை அப்படின்னு எல்லாமே தார் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. எந்த வழியிலும் மழை நீரை உறிஞ்சும் அளவிற்கு மண் பகுதிகள் தயாராக இல்லை. இதுதான் உண்மை. ஏன்னா மண்ணை உரியாமல் இருக்கிற அந்த மழை நீர் வேறு என்ன பண்ணோம்? ஒரு சிமெண்ட்டு மேலே நீங்கள் தண்ணி, ஒரு சிமெண்ட்டு தரை மேலே நீங்கள் தண்ணி ஊற்றினா தண்ணி ஓட தான் செய்யும். அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. பெரும்பான்மையாக கடலை நோக்கி ஓடுகிறது. இதெல்லாம் தாண்டியும் இன்றைக்கி எல்லா கிராமங்கள் இருக்கின்ற அரசு நிலங்கள், ஏரி புறம்போக்கு, ஏரி வாய்க்காய், ஆறு, குளங்கள் எல்லாமே ஆக்கிரமிப்புக்குள்ளாக இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் முதல்ல இதெல்லாம் உணர வேண்டும். அரசின் மீது மட்டும் குற்றம் சொல்லக்கூடாது. நம்மக்கிட்ட நிலம் இருக்குன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த ஓடையை நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப குறுகிய ஓடையாக மாற்றிடுறோம். ஏரியை நம்ம ஆக்கிரமிக்கிறோம். நீர் ஓடைகள் ஏன் அரசே அதை செய்கிறது. பெரிய பெரிய பேருந்து நிலையங்கள், சிலைகள், நீதிமன்றங்கள் எல்லாமே செய்கிறது. அரசையும் தாண்டியும் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு ஏரி வாய்க்காவை என்ன பண்ண நிலமாக்கிடுறான், ஓடையை நிலமாக்கிடுறான். அரசு நிலங்கள், தனக்கு சொந்தமே இல்லாத நிலத்தை எக்ஸ்ட்ரா பயிரிடுறான், அவனுடைய குடியிருப்பாக மாற்றிடுறான், அவனுடைய விளைநிலங்களாக மாற்றிடுறான். சிமெண்ட்டு தரைகள் அமைக்க முயற்சி பண்ணுறான், தார் சாலைகள் தான் நடக்கணும்னு ஆசைப்பட்றான், மண்ணின் மேலே காலப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். ஸோ இந்த மண்நிலைகள் தான் தொடர்ந்து மழை என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான செயல். ஆனால் மழையை வெறுக்கக்கூடியது, மழையை வந்தாலே ஒரு பயம் ஏற்படுகிறது. அதற்கான காரணங்கள் நம்முடைய வாழ்க்கை முறை மாறிக்கொண்டே இருக்கிறது. நாம் இயல்பான வாழ்க்கை வரலாறுகளெல்லாம் நம்ம பேசுகிறோம், நம்முடைய வாழ்க்கையை நாம் மறந்து விட்டோம். அதுதான்